ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அரும்புநிலா சேனல். நம்ம இன்றைக்கி மதுரையில் மெரினா ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இட்லி தோசைக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து செவக்க வறுத்துடலாம். அடுத்து 4 தக்காளி பழம் அதையும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கட் பண்ண தேவையில்லை. மல்லித்தலை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த தண்டு பகுதி மட்டும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து லேசாக வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேங்காயை நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்க்கும் போது தான் இதனோட டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நாங்கள் எப்போயுமே அந்த ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிடும்போது எல்லா சட்னி நம்மளுக்கு 3 சட்னி கொடுப்பாங்க. அதில் இந்த ஒரு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே வீட்டில் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே. இப்போ தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நம்ம அந்த சட்னியை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நமக்கு அந்த சட்னி ஆற நேரத்தில் இட்லி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி ரெடி ஆயிரும். அப்படியே சைடில் சட்னி ரெடி ஆகிட்டுனா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 4 மடங்கு அரிசி எடுத்தேன் அப்படின்னா ஒரே 1 மடங்கு உளுந்து சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம நல்லா இட்லியை மைய அரிசி மட்டும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். உளுந்து மாவு நல்லா சாஃப்டாக அரைக்கணும். இப்போ சட்னி ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். வெங்காயம் எதுவும் தேவையில்லை. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்.